you may want to take notes. ஏன்னா நம்ம என்சிஆர்டிலேருந்து எடுத்து நான் வந்து ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். அதில் வந்து நிறைய இது வந்து கொடுக்காததும் நான் வந்து ஐம் கோயிங் டு கிவ் யூ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வந்து இதை நோட் பண்ணிக்கணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. அண்ட் நீங்கள் வந்து இன்னைக்கு செஷன் லாங்காக இருக்கிறதுனால பதில் எழுந்து போயிடாதீங்க. ஃபுல்லாக இருந்து ஃபுல்லாக நான் முடிச்ச விட்டு நீங்கள் போகலாம். ஓகே, பிகாஸ் ஆஃப்டர் திஸ் இன்னைக்கு இந்த ரெஸ்பிரேஷன் முடிக்கணும்னு பார்க்குறேன். ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து we will be discussing questions. ஏன்னா இப்போ 3 chapters முடிச்சிட்டோம். we have not discussed NEET questions so far, and students wanted NEET questions to be discussed after this chapter. So அதனால we might discuss NEET questions after this chapter. So from next class maybe 1 or 2 classes நம்ம NEET questions select பண்ணி நம்ம discuss பண்ணுவோம். But this class I want to finish the respiration. Okay, நேத்து போன கிளாஸே நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் respiration. So I'll just give a summary. Let people keep joining. As they are joining, we will just brush up what we did in the last class. Okay. எங்கேயாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா you can stop me. I'll explain again. இதில் வந்து this involves a lot of chemical reactions and chemistry. இது வந்து உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் கெமிஸ்ட்ரி எல்லாம் பிடிக்குமா? Yes ma'am. Okay, very good. All right, I'm going to share a tab. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், போன கிளாஸில் என்ன பார்த்தோம், லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து எனர்ஜி வேணும். ஸோ இந்த எனர்ஜி, த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் எனர்ஜி ஃப்ரம் குளுக்கோஸ், ஃப்ரம் வாட் எவர் வி ஈட், ஃப்ரம் வாட் எவர் வி த சப்ஸ்ட்ரேட், அதை தான் நம்ம சப்ஸ்ட்ரேட்னு சொல்கிறோம். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி that happens inside the cell, that is inside the mitochondria. So அதை தான் வந்து நம்ம செல் ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறோம். அதர்வைஸ் gaseous exchange like breathing and all that, அது வேற. அது வந்து all those gaseous exchange வந்து that is we are basically discussing the respiration in plants. கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகும், ஹியூமனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. பிகாஸ் பேசிக்கலி யூகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட் அந்த மாதிரி நம்ம தான் பார்க்குறோம் நம்ம. ஓகே, இது வந்து அங்கேயும் பிளான்ட்ஸ்லையும் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்செலாம் வரும் இல்லையா? டொமேட்டோ வழியா, லென்டிசெல்ஸ் வழியாலாம் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். So from whatever they get, whatever the photosynthesisலேருந்து synthesize பண்ணுற glucose and whatever they get minerals and everything from the roots, அதெல்லாம் வரும்போது அவங்க அதை வச்சுண்டு how the cells, every செல்குள்ளே வந்து எப்படி வந்து ரெஸ்பிரேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். how energy is created. அதுதான் பேசிக்காக இந்த சாப்டர் ஃபுல்லாகவே அதுதான். ஸோ திஸ் எனர்ஜி, இது வந்து நம்ம என்னத்துக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா, யூ ஹவ் சீன் செல் மெம்பரேனில் வந்து ஏடிபி இஸ் யூஸ்ட் இந்த எவ்ரிவேர். இதை வந்து எகெயின்ஸ்ட் கிரேடியட் வந்து இஃப் த மாலிக்யூல் ஹேஸ் டு மூவ், டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த டிரான்ஸ்போர்ட்டில் தே யூஸ் லாட் ஆஃப் ஏடிபி, லாட் ஆஃப் எனர்ஜி இஸ் யூஸ்ட். ஸோ இந்த ஏடிபிங்கிறது என்னது? அடினைன் ட்ரைபாஸ்பேட் இல்லையா? ஸோ இதில் வந்து இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம வாட் எவர் தே டேக், ஆக்சுவலி எதுலேருந்து வந்து இது வருது அப்படிங்கிறது வந்து ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் கேன் பி கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் ஆர் ஃபேட், எதுவாக வேணால் இருக்கலாம். பட் மெஜாரிட்டி அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இது கார்போஹைட்ரேட் இஸ் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஒன். ஏன்னா அதுலேருந்து இம்மீடியட்டாக வந்து குளுக்கோஸ் கிடைக்கும். குளுக்கோஸ்லேருந்து கம்ப்ளீட்லி கேன் பி broken down completely to get energy. Huge amount of energy can be released. ஸோ அதனால் வந்து
carbohydrates are most preferred, but in place of absence of carbohydrate, protein and fat ATP can be formed. பட் அந்த அளவுக்கு இருக்காது ரிசல்ட் வந்து இட் won't be that much. Anyway, we have a lot of things to discuss, so in the process we will see all that. Okay, இப்போ வந்து லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து ஏரோபிக்ஸ் அண்ட் அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏரோபிக்னா என்ன, வாட் இஸ் one second, two types of respiration பார்த்தோம் இல்லையா. aerobic respiration, இதுல வந்து ஸ்டெப்ஸ் என்ன, what are the steps involved? Glycolysis, second ODPA ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன, oxidative decarboxylation of pyruvic acid. இது எழுதணுமா, oxidative decarboxylation of pyruvic acid. இந்த பைருவிக் ஆசிட்ங்கிறது என்னங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. கிளைகாலிசிஸோட எண்ட் ப்ராடக்ட் வந்து பைருவிக் ஆசிட், குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் ஆகும் மேம். எஸ், எக்ஸாக்ட்லி. இதுக்கு அடுத்தது கிரெப்ஸ் சைக்கிள். மேம் இஎம்பி பாத்வே பாத்தீங்க மேம். என்னதுமா இஎம்பி பாத்வே? ஆமா, அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து ETS ஆர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். System or chain. So இத்தனை வந்து these are the steps it follows in aerobic respiration. Aerobic respiration in the presence of O2 யூஸ் பண்ணோம், ஆக்சிஜன் யூஸ் பண்ணோம். ஆக்சிஜன் யூஸ் பண்ணி ரெஸ்பயர் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸில் தான் இட் ஹாஸ் டு கோ த்ரூ ஆல் தி ஸ்டெப்ஸ். ஒரு ஸ்டெப்பும் இட்ஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட், ரொம்ப interrelated. They are all interrelated and complicated. Lot of reactions is going on continuously. அப்போ end product வந்து they get for one molecule of glucose you get 38 ATP. ஓகேவா, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும்னா you can copy children. நீங்கள் as in when I do you can take notes. Shall I move the page? Yes ma'am. Okay, இப்போ வந்து anaerobic வந்து anaerobic ரெஸ்பிரேஷன்ல ரெண்டு ஸ்டெப் தான் இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் MCQல வருது நீட்டுக்கு. ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட். நீங்கள் என்னென்ன எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு மொத்தம், வாட் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ், வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டெப்ஸ், எல்லாமும் வரும். ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணிட்டா உங்களுக்கு பெட்டர். இல்லை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், எனக்கு கம்பல்சரியாக நோட் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் நோட். அதுக்கப்புறம் ஃபெர்மெண்டேஷன். அவ்வளோதான், 2 ஸ்டெப்ஸ் தான் anaerobicல. ஓகே, ஸோ ஏரோபிக்ல வந்து மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு அண்ட் anaerobicல வந்து மொத்தம்
2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. எம்சிக்யூவில் வந்து அரபிக்கில் வந்து இந்த ஆர்டரில் வரணுமா, ஆக்சுவலாக வந்து இந்த ஆர்டர் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் the question you may get a question in MCQ like that. இது மாதிரி ஆர்டர் மாதிரி இந்த ஆர்டர்ல வந்து உங்களுக்கு கொடுத்து இந்த ஸ்டெப்ஸ் இந்த ஆர்டர் அப்படின்னு வரலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லயும் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, என்ன ஆர்டர்னு வரலாம். ஓகே, ஆல்ரைட். இப்போ வாட் இஸ் glycolysis நம்ம பார்த்துருக்கோம். glycolysis is one step which is common to both aerobic respiration and anaerobic respiration. இப்போ glycolysisனா என்ன, பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ் எங்கேருந்து கிடைக்கிறது, கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்கிறது. இந்த குளுக்கோஸை பிரேக் பண்ணி என்ன ஆகும், ஃபைனல் ப்ராடக்ட் பைருவிக் ஆசிட் வரும். அது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். பட் ஸ்டில் இந்த சைக்கிளை வந்து ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் summarize that quickly so that you can note it down if you want with all the enzymes and everything. போன தடவை ஜஸ்ட் நான் ஓரலாக நான் சொன்ன என்சைம்ஸை இப்போ நான் எழுதவே நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கிளைகாலிசிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து குளுக்கோஸ் எங்கேருந்து வருது, கார்போஹைட்ரேட்லேருந்து வருது. வாட் இஸ் கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் த குளுக்கோஸ், C6H12O6. Yes, C6H12O6. வெரி குட். இப்போ இதை வந்து இப்போ என்ன பண்ணும், ஏடிபி ஒரு ஏடிபி உள்ள போயிட்டு here one ATP is used and it is reduced to ATP. அப்போ என்ன ஆகும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் உள்ள போகுதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இதுலேருந்து ஒரு பாஸ்பேட் வந்து டபக்குன்னு உள்ள போய் இந்த குளுக்கோஸை வந்து இட் சேஞ்சஸ் இன்டு அ டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட். அது என்னது, குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் அப்படின்னு ஆகும். இப்போ இந்த 6-பாஸ்பேட்னா 6 பாஸ்பேட் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சுவலாக இது வந்து 6 கார்பன் இருக்கு இல்லையா, இதுல 6வது கார்பன்ல பாஸ்பேட் அட்டாச் ஆகும். அதுக்கு தான் அது குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் அப்படின்னு சொல்றது. இதை நீங்க பார்த்துட்டே வாங்க. ஐ வில் கிவ் யூ த என்சைம்ஸ் அட் த எண்ட். ஓகே, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம என்சைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ஐசோமரைஸ் ஆகும். ஐசோமரைஸ் ஆனா என்ன ஆகும், திஸ் வில் சேஞ்ச் டு ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட். அதாவது ஐசோமரேஸ்னா என்ன அர்த்தம், எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் மாறிக்கும், அந்த மாதிரி ஐசோமரேஸ் ஆகும். ஓகே, அது ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்டா ஆறுது. இப்போ இன்னொரு ஏடிபி வந்து இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றும். இப்போ இன்னொரு another ATP is utilized. இப்போ ATP இதில் வந்து ADP-யா ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ட்ரைபாஸ்பேட் டைபாஸ்பேட் ஆச்சுன்னா ஒரு பாஸ்பேட் ஃப்ரீயாக போகிறது இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ அந்த பாஸ்பேட் எங்கே போய் இருக்கும், திருப்பி அது ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்லேயே போய் அட்டாச் ஆகும். அதில் எதில் அட்டாச் ஆகும்னா ஃபர்ஸ்ட் கார்பனில் போய் அட்டாச் ஆகும். ஸோ அதனால அதுக்கு பேர் என்ன மாறுது, ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட். ஓகே, பிஸ்பாஸ்பேட் ரெண்டு பாஸ்பேட். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரக்டோஸ் பிஸ்பாஸ்பேட் breaks down into
two compounds. இது வந்து this breaks into two compounds. இப்போ நீங்க இது வந்து எத்தனை கார்பன் இருக்கு இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்ல? 6 இருக்கு இல்லையா? இப்போ 3 கார்பன் காம்பவுண்ட் 2 ஃபார்ம் ஆகும். ஓகேவா? Dihydroxy acetone phosphate. இதுல வந்து glyceraldehyde 3 phosphate. phosphate 3 பாஸ்பேட்னா என்ன? மூணாவது கார்பன்ல பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது வந்து மொத்தம் 2 பாஸ்பேட் இருந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட்டும் 6th கார்பன்ல ஒரு பாஸ்பேட்டும் 2 பாஸ்பேட் இருந்தது. அது வந்து பிரேக் ஆகி 3 கார்பனா 2 காம்பவுண்டா ஆகி ஃபர்ஸ்ட்ல வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாவும் இன்னொன்று கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாவும் ஆகுது. இதை வந்து ஜென்ரலி சே G3P அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆல்ரைட். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, till here you understood, no? We have already discussed these things in the last class. ஓகே, இப்போ இது வந்து this is nothing but DHAP, டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம் அதுக்கு. ஓகே, இது வந்து இப்போ இதுல வந்து ஒரு NAD வரும். இது ஆக்சிடைஸ் ஆகும்போது ஒன் NAD ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் வில் பி ரிலீஸ்ட், அதான் அர்த்தம். when something is getting oxidized, the hydrogen will be released outside. அப்ப என்ன ஆகும்? அந்த ஹைட்ரஜன் வந்து இந்த NAD ஓட கம்பைன் ஆயிடும், H ஓட கம்பைன் ஆயிடும். ஓகேவா? ஆல்ரைட். அப்ப இதுல வந்து என்ன ஆகும்னா, this is one ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து என்ன ஆகும்னா 2 பாஸ்பேட் இதுல ஜாயின் ஆகும். 1,3 பிஸ் பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஒரு இது என்ன ஆகும்? when it's oxidized, one PI will be, inorganic phosphate will be released. ஸோ அப்போ இது என்ன ஆகும்? இங்க ஒரு ADP வந்து will come be produced, ஒரு ATP ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாக்கி என்ன இருக்கும்? 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஆகும். 1,3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து 3 பாஸ்போகிளிசரிக் ஆயிடும். ஏன்னா ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து வெளியில போயிடுது இல்லையா? that is combined with ATP to form the ATP. இப்போ வந்து
this is again oxidized. ஓகே, ஸோ அது எகெயின் பிரேக் ஆகும்போது அப்போ என்ன ஆகும், இந்த செகண்டில் இருக்கிறது வந்து அது என்ன ஆகும், சாரி திஸ் நாட் ஆக்சிடைஸ்ட் ஆகாது, மியூட்டேட் ஆகும். மியூட்டேட் ஆகும்னா என்ன அர்த்தம், மாறிடும். எந்த இடத்துல இப்போ தேர்டு கார்பன்ல இருக்கிற பாஸ்பேட் வந்து செகண்ட் கார்பனுக்கு வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், 2-பாஸ்போகிளிசரிக் ஆசிடாக ஆகிடும். This is called mutation. Mutate ஆகுது. Okay. And then finally இது வந்து ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, this is release the water and then it will become phosphoenol pyruvic acid. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வரும். ஸோ தட் கம்பைன்ஸ் வித் ஏடிபி டு ப்ரொடியூஸ். மொத்தம் ஏடிபி எத்தனை ஏடிபி யூஸ் பண்ணி தான். Now 2 ATPs are produced after taking the inorganic whatever is given out. Now, what is the end product now? Pyruvic acid. Bandachi. Okay. So, இப்போ வந்து இந்த have to remember this. வேற வழியே இல்லை, நீங்க ஞாபகம் வச்சுதான். பட் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்க வந்து whichever method is easy for you to remember, you formulate your own method and then you can remember it. But that நீங்க ஒரு 2-3 தடவை படிச்சீங்கன்னா it's a very simple one, you can remember. Though it is very, ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி, so many understand. If you understand how this happens, you can do it. ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் கிடையாது. Okay, now let's discuss what are all the enzymes used here. Yes. ஒரு டவுட் மேம். சொல்லுமா. ஃப்ரக்டோஸ் வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டா பிரேக் டவுன் ஆச்சுல மேம்? ஆமா. அதுக்கு வந்து இந்த மாதிரி கிடையாதா மேம்? லாஸ்ட்ல இந்த கிளிசரால்டிஹைட் பாஸ்பேட் வந்து பைருவிக் ஆசிடா மாற மாதிரி? இல்ல, அது வேற இடத்துல it will be used. எல்லாமே everything is used, but வேற இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்க மேம். யா, ஆல்ரைட். இப்போ வந்து we will see the enzymes. இப்போ வந்து எல்லாமே every reaction happens with an enzyme. So first of all you should understand what is an enzyme. Enzyme is some molecule, protein or some compound which is when added to another compound, reaction takes place and it breaks down or changes the compound whatever is in question. அதுதான் அதை மாத்திடும் ரியாக்ஷனை வந்து. இப்போ வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணக்கூடியது இல்லையா, கெமிஸ்ட்ரியில நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இந்த என்சைம்ஸ் எல்லா இடத்துலையுமே ஒரு என்சைமோட ஹெல்ப்போட தான் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ எந்த என்சைம் உள்ள வந்து எதை பிரேக் பண்றது அப்படிங்கிறது யூ ஷுட் நோ. இப்போ ஜென்ரலாகவே வந்து ஏடிபி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கைனேஸ் வரணும்னு நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன். இப்போ எந்த இடத்துலலாம் ஏடிபி வருது, இந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் ஆகிற இடத்துல ஒரு ஏடிபி யூஸ் ஆகுது. ஓகேவா? ஏடிபி ஃபார்ம் ஆகுதா இல்லை ஏடிபி வந்து பிரேக் ஆகுதாங்கிறத பத்தி நீங்க வரி பண்ணிக்காதீங்க. அந்த இடத்துல ஒரு ஏடிபி வருது. So okay, so அந்த இடத்துல யூஸ் பண்ற என்சைம் 6-பாஸ்பேட் அப்படிங்கிற 1,3-பாஸ்பேட்
பாஸ்போகிளிசரிக் ஆசிட்லயே ஒரு ஏடிபி யூஸ் ஆகுது. அதுக்கு கீழே வந்து பாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிட் வந்து பைருவிக் ஆசிட் ஆகும் போதும் தேர் இஸ் ஒன் ஏடிபி இன்வால்வ். இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் எனிவே. ஸோ இப்போ அதனால அந்த இடத்துலலாம் ஏடிபி வர இடத்துலலாம் த என்சைம் இஸ் கைனேஸ். பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ இந்த லாஸ்ட் கிளாஸ், அந்த கைனேஸ்க்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா அவ்வளோதான் அதோட என்சைமோட நேம். ஸோ இப்போ வந்து ஜென்ரலாகவே வந்து குளுக்கோஸை வந்து ஹெக்ஸோஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹெக்ஸோகைனேஸ். ஓகேவா? இந்த என்சைம் whatever enzyme used here to இது break the ATP and take out the phosphate and combine with the glucose is exokinase. அந்தோட ஹெல்ப்போட தான் வந்து phosphate is removed from ATP. ஓகே, இது வந்து ஐசோமரைசேஷன் ஆயிருக்கு. ஐசோமரைசேஷன்னா ஸ்ட்ரக்சர் பிகம்ஸ் டிஃப்ரெண்ட் பட் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் சேம். அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்கும், ஸ்ட்ரக்சர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஐசோமரைசேஷன். அதனால இந்த இடத்துல வந்து என்ன ஐசோமரேஸ் யூஸ் ஆயிருக்கு. ஐசோமரேஸ் இஸ் த என்சைம். பட் அதுக்கு பேர், அந்த என்சைம்க்கு பேர் என்ன? பாஸ்போ குளூக்கோ ஐசோமரேஸ். எப்பவுமே பாஸ்போவை முதல்ல போட்டுக்கோங்க. பாஸ்போ gluco isomerase. ஓகேவா? அடுத்தது இங்க அகைன் இங்கேயும் வந்து கைனேஸ், ஏடிபி இருக்கிறதுனால கைனேஸ். பட் என்ன கைனேஸ்? பாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுவரையில எல்லா என்சைமும் உங்களுக்கு யூனோ. இப்போ அடுத்தது இந்த கைனேஸ் வந்து ஒரு பாஸ்பேட்டை வந்து ஏடிபிலேருந்து பிடுங்கி இந்த ஃப்ரக்டோஸோட அட்டாச் பண்ணி விட்டுடுது. ஸோ ஃப்ரக்டோஸில் 2 பாஸ்பேட் ஆகுது. தட் இஸ் பிரேக்கன் டவுன் கம்ப்ளீட்லி. இப்போ இதை வந்து பிரேக் பண்ணக்கூடிய என்சைம் என்ன? ஆல்டோலேஸ். Aldolase is the enzyme which is breaking basically this. Okay. இது வந்து this both reactions can be, இது ரெண்டுமே வந்து what to say, it can sorry reversible. Yes, reversible, exactly. அதனால இது வந்து this is இப்போ இந்த 3 கார்பன் கிளிசரால்டிஹைடு வந்து இந்த வந்து NAD வந்து 1 பாஸ்பேட் இஸ் ரிலீஸ்ட். அது வந்து எதனால அந்த மாதிரி வருது, எந்த என்சைம்னால வருது அப்படின்னா, இங்கே இட் இஸ் யூஸ்ட் ஆக்சுவலி ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்ணுறது இல்லையா இதுலேருந்து. ஸோ அப்படின்னா இது வந்து டீஹைட்ரஜனேஸ். ஸோ இது கிளிசரால்டிஹைட் 3 டீஹைட்ரஜனேட். கிளிசரால்டிஹைட் இது அப்படியே அதை எழுதிக்க வேண்டியது. டீஹைட்ரஜனேஸ், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ற ரியாக்ஷனா டீஹைட்ரஜனேஸ். அவ்வளோதான். வந்து ஏடிபி யூஸ் பண்ணா கைனேஸ், ஐசோமரைசேஷன் பண்ணினா ஐசோமரேஸ். இப்படிதான் நீங்க வந்து என்சைம்ஸை நீங்க பேரு எழுதிக்கலாம். ஹைட்ரால்டிஹைட் 3 பாஸ். எஸ் மேம், PI ன்னு போட்றீங்க, அப்படினா என்ன மேம்? PI னா இன்ஆர்கானிக் பாஸ்பேட் மா. ஓகே மேம். ஆமா, ஒரு அயான். பாஸ்போ டீஹைட்ரோஜனேஸ்.
புரியுறது இல்லையா உங்களுக்கு நான் எழுதுறது? எனக்கு ஐ டோன்ட் நோ எஸ் வேர் மேம். டு ரைட். ஏன்னா புக்கும் வேணும், அதனால இது மாதிரி எழுதிட்டு இருக்கேன் நான். சரி, இப்போ அடுத்தது வந்து தென் வித் திஸ் இன்ஆர்கானிக் இட் கம்பைன்ஸ் வித் இட்ஸ் பிரேக்கன் டவுன். இதுல இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு இதுல வந்து இட் பிகம்ஸ் நவ் 1,3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாஸ்போகிளிசரிக் கைனேஸ். ஓகே, அடுத்தது வந்து இதுல வந்து this is phosphoglyceric mutase. ஏன்னா இட்ஸ் மியூட்டேட்டிங். தேர்ட் கார்பன்லேருந்து செகண்ட் கார்பனுக்கு பாஸ்பேட் வந்து மூவ் ஆகுது, மியூட்டேட் ஆகுது. அதனால அந்த என்சைம் பேரு மியூட்டேஸ். ஸோ பாஸ்போகிளிசரிக் மியூட்டேஸ். நெக்ஸ்ட் வந்து ஈனோலேஸ். ஏன்னா இது வந்து பாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிட் ஆறுது இல்லையா? ஸோ ஈனோலேஸ் அப்படிங்கிற என்சைம்னால இந்த H2O இஸ் ரிலீஸ்ட். H2O வெளியில போகிறது. அது தென் வாட் எவர் இஸ் ரிமைனிங் தட் பிகம்ஸ் பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட். அப்புறம் இதில் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து again phosphate is removed completely and it's getting attached to the ADP to produce ATP. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து கைனேஸ். என்ன கைனேஸ்? பைருவிக் கைனேஸ். அவ்வளோதான். These are all the enzymes of glycolysis. You want me to move the page? You want to copy it? You can copy. Anybody copying or shall I move on to the next topic? Ma'am, finish copying, ma'am. Huh? Ma'am, copy பண்ணியாச்சு. சரி. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாமா? எஸ் மேம். ஓகே, இப்போ வந்து ஃபெர்மெண்டேஷனில் வந்து இப்போ இது வந்து கிளைகாலிசிஸ் வந்து இஸ் காமன் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காமன் டு போத் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் இல்லையா? ஸோ இப்போ ஏரோபிக்கு அனரோபிக்கு எதுவாக இருந்தாலும் கிளைகாலிசிஸ் காமன் தான். இந்த ஸ்டெப்பு ரெண்டுத்துக்குமே நடக்கும். இப்போ ஃபெர்மெண்டேஷனில் முதல்ல நம்ம பார்த்துடலாம். தென் வி வில் see the aerobic one because that is a longer process. ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப ஷார்ட். ஸோ ஃபெர்மெண்டேஷன் வந்து 2 டைப்ஸாக நடக்கும். இது வந்து ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்.
ரெண்டுமே ரொம்ப ஷார்ட், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, குளுக்கோஸை கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணாது, பாதி பண்ணி பாதி பண்ணாமல் இருந்துடும். ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாது ஃபெர்மெண்டேஷனில். திஸ் ஃபெர்மெண்டேஷன் என்ன சொல்கிறது, இட் டசன்ட் ஹேப்பன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இட்ஸ் எனரோபிக். Alcoholic lactic acid fermentation. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குளுக்கோஸ் வருது இல்லையா? கிளைகாலிசிஸில் வந்து குளுக்கோஸ் இஸ் பிரேக்கன் டவுன். குளுக்கோஸில் 2 பைருவிக் ஆசிட் வருது. அதாவது வந்து ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல்லேருந்து 2 பைருவிக் ஆசிட் இஸ் ஃபார்ம்ட். ஓகே, 2 மாலிக்யூல்ஸ் இஸ் ஃபார்ம்ட். That we have to remember. ஏன்னா அதை வச்சு தான் எல்லா கேல்குலேஷனுமே பின்னாடி வரும். ஸோ தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். எவ்ரி மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் கிளைகாலிசிஸில் இஸ் broken down to 2 பைருவிக் ஆசிட் எண்ட் ப்ராடக்டில். ஸோ இதில் வந்து இப்போ என்ன வரும், இதில் வந்து 2 ATPs are produced இல்லையா? அண்ட் 2 NADH2 இது ரெண்டுமே வரும். நம்ம பார்த்தோம் இல்லையா, கிளைகாலிசிஸில் 2 ADP and 2 NADH2 is produced. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகும்னு கேட்டாக்க, இந்த பைருவிக் ஆசிட் வந்து டீகார்பாக்சிலேஷன் ஆகும். ஆகி 2 அசிட்டைல் டீஹைட் மாறும். ஆல்கஹால் அதாவது என்ன ஆகும்னா, அது வந்து தென் தட் வில் பி கன்வெர்டட் டு எத்தனால். அதோட ஸ்டாப் ஆகிடும். I'll show you. இது என்ன ஆகும்னா, இப்போ வந்து this is a 3 கார்பன் காம்பவுண்ட் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு கார்பன் வந்து வெளியில் வரும். ஸோ 2 CO2 கார்பன் டை ஆக்சைடு will be released. ஸோ ஆக்சிடைஸ் ஆகும்போது that is டீகார்பாக்சிலேஷன் ஆகும். ஸோ அந்த பைருவிக் ஆசிட் வந்து டீகார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம்னால டீகார்பாக்சிலேஷன் ஆகி என்ன ஆகும், 2 அசிட்டைல் one second children, spelling mistake. Okay, 2 acetaldehyde and that will become 2 ethanol. The process stops here. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டானாக்க, the 2 NADH is reduced to NAD. This is alcohol dehydrogenase அப்படிங்கிற என்சைம் யூஸ் ஆகுதுங்க. இங்கே வந்து பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ். இங்கே the enzyme used is alcohol dehydrogenase. So the reaction will stop here. அவ்வளோதான். ஸோ ரொம்ப வந்து only 2 ATP will be produced, not much will be there. லாக்டிக் ஆசிட்லேயும் அதே மாதிரி தான். ஒன்றும் ஏன்னா the reaction will not proceed further. It has only 2 steps. இங்கே பாருங்கள், இதில் வந்து இதுலேருந்து குளுக்கோஸ் again pyruvic acid வரும், 2 pyruvic acid. ஓகேவா? அதுலேருந்து ரிடக்ஷன் ஆகும்.
எது ரிடக்ஷன் ஆகும்? NADH வந்து NADயா மாறும். ஓகே, அந்த ரிடக்ஷன் அதுலயும் நடக்கும் இல்லையா? பட் அதுல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கும், இதுல ரிடக்ஷனோட முடிஞ்சிடும். ரிடக்ஷன்ல வந்து இது 2 லாக்டிக் ஆசிட். இது வந்து என்ன என்சைம் இங்க யூஸ் பண்ண? லாக்டோஸ் டீஹைட்ரோஜனேஸ். அவ்வளவுதான், 2 ஸ்டெப்ஸ், அதோட நின்றுடும். ஸோ பேசிக்லி நீங்க பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன்ல வந்து அவ்வளவுதான், ப்ராசஸ் முடிஞ்சது. அதனால இட்ஸ் ஆல்வேஸ் யூனோ ரொம்ப வந்து இதுல எனர்ஜி கிடைக்காது ஃபெர்மெண்டேஷன். அதாவது when the oxygen is not used or in the oxygen presence நடக்காததுனால ரொம்ப ஆக்சிடேஷன் நடக்காது. So it can't break down the glucose completely. அதனால the reaction stops just in 2-3 steps. அவ்வளவுதான். Okay, so that's all about the fermentation. But anyway, we will see the steps, number of steps involved in this. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்கஹாலில் வந்து ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கிளைகாலிசிஸ். செகண்ட் ஸ்டெப் இஸ் decarboxylation. Third step is reduction. அவ்வளவுதான். ஓகே, அண்ட் இதுல வந்து லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கிளைகாலிசிஸ். Second step is reduction. So only 2 steps in lactic acid fermentation and alcoholic fermentation, glycolysis, decarboxylation and reduction. அவ்வளவுதான். ஸோ ரெண்டுமே வந்து இன்கம்ப்ளீட்டா வந்து குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் பண்றது. ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஆக்சிடைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ணாதனால நாட் மச் எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட். So basically the fermentation can give you only 7% of the energy required. So adnala vande it can be very dangerous to to respire to do the respiration without oxygen or not in the presence of oxygen. Adha. So basically only 2 ATPs are produced in this. So till here, any doubt? Shall we move on to the next one? Yes, ma'am. Yes, ma'am. Okay. All right. இப்போ வந்து இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கணும்னா எப்படி நாங்கள் கொடுப்போம்? தட் யூ கேன் கிவ் இட் அஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸுங்கிறது என்னவா இருக்கலாம்? கார்போஹைட்ரேட், வாட் எவர் சப்ஸ்ட்ரேட், ரெஸ்பிரேஷனோட சப்ஸ்ட்ரேட் பிளஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்தால் தானே பிரேக் பண்ண முடியும். ஸோ தட் will give you carbon dioxide and then plus H2O plus energy. இது வந்து ஹியூஜ் எனர்ஜி கொடுக்கும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல. ஏன்னா கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆகும். ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன்சைட் த மைட்டோகாண்ட்ரியா. தட் வி வில் டிஸ்கஸ் நவ். The final end product வந்து என்ன ஆகும்னு கேட்டானாக்கா,
the pyruvic acid 3 carbon compound வந்து that will be broken down completely in the mitochondria, and then in the process so many other compounds will be formed that in turn will produce lot of ATPs, and finally for every molecule of glucose 38 ATPs will be produced. Okay, சரி. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஃபெர்மெண்டேஷனுக்கு ஜஸ்ட் அதாவது ஏனரோபிக் ஆக்சிஜன் பிரசன்ஸ் இல்லாம ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அது. இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கும் கிளைகாலிசிஸ் தான். இப்போ கிளைகாலிசிஸ்ல வந்து எண்ட் ப்ராடக்ட் என்ன, 1 molecule of glucose you get 2 molecule of pyruvic acid இல்லையா? இப்போ இந்த pyruvic acid எங்க போறது, அதை வந்து எப்படி வந்து எங்க எடுத்துட்டு போய் அதால எப்படி பிரேக் டவுன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த pyruvic acid where it goes, the pyruvic acid is transported to mitochondria. மைட்டோகாண்ட்ரியாக்கு எடுத்துன்னு போய் அங்க வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் பேசிக்லி பார்த்தோன்னா எனர்ஜி ஸ்டோர் ஹவுஸ், அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். பட் ஆக்சுவலாக என்ன நடக்கிறது, இந்த எனர்ஜி சிந்தசைஸ் ஏடிபி சிந்தசைஸே அங்கே தானே அவங்க நடக்கும். ஸோ that is basically responsible for the respiration. So anga it is transported and everything happens inside the mitochondria. அதாவது வந்து Krebs cycle, அப்புறமா வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அப்புறம் இந்த லிங்க் ரியாக்ஷன் எல்லாமே. இந்த லிங்க் ரியாக்ஷன்ங்கிறது இந்த வந்து the pyruvic acid, as it is apply pyruvic acid away, it cannot be transported inside the mitochondria. It has to be converted into something which is acceptable inside the mitochondria for reaction. And the mari panni adu that will be transported. So and the process, in between process is called the link reaction. Okay, so if we are going to see all that now, first நீங்க வந்து இந்த எப்படி வந்து pyruvic acid வந்து மைட்டோகாண்ட்ரியாக்கு போறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 2 pyruvic acid வந்து மேம் எஸ் மேம் கிரெப்ஸ் சைக்கிள் ஒரு வாட்டி சொல்றீங்களா மேம்? கிரெப்ஸ் சைக்கிள் இனிமே தான் நான் சொல்ல போறேன். ஓகேங்க மேம். இன்னும் வரவே இல்லை நான் கிரெப்ஸ் சைக்கிள்க்கே. இந்த அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பைருவிக் ஆசிட் முடிஞ்ச அப்புறம் தான் கிரெப்ஸ் சைக்கிள் வரும். ஓகேங்க மேம். நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னதால கேட்டேன் மேம். என்னம்மா நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கல மேம்? இல்லையே, நான் சொல்லலையே. ஓகேங்க மேம், சாரி மேம். நோ ப்ராப்ளம். இது எதுக்கு சாரி. ஸோ 2 பைருவிக் ஆசிட் வந்து +2 that is இது CoA அப்படின்னு போட்டா coenzyme A, that is one coenzyme. coenzymeங்கிறது என்ன, it acts as a அதாவது there are two things in compounds in இந்த ரியாக்ஷன்ஸ்ல எல்லாம் கோஃபேக்டர்னு ஒன்று, கோஎன்சைம்னு ஒன்று. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். கோஃபேக்டர்ங்கிறது this is that will associate with the chemical reaction and then it will facilitate அந்த மாதிரி. coenzymeங்கிறது acts as a electron transporter. Okay, so that will also facilitate, that will also help the reaction nalum, that also acts as a electron transporter. So அதான் கோஎன்சைம்க்கும் கோஃபேக்டருக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஒரு கோஎன்சைம் ஏ அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து அதோட 2 molecule combined with the 2 molecule of pyruvic acid and plus 2 NADH NAD இதெல்லாமா சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டானா, இந்த presence of again enzyme இல்லாம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, everything needs enzyme. So pyruvic dehydrogenase அப்படிங்கிற ஒரு enzyme with the manganese ion, it will break down pyruvic acid.
pyruvic dehydrogenase அப்படிங்கிற என்சைமும் மேங்கனீஸும் சேர்ந்து என்ன பண்ணும், இந்த பைருவிக் ஆசிட்ல it will convert it into 2-acetyl CoA அப்படின்னு மாறிடும். அதாவது பைருவிக் ஆசிட் வந்து என்னது, 3 கார்பன் காம்பவுண்ட் இல்லையா, அதுலேருந்து ஒரு கார்பன் போனா அது வந்து இது வந்து this is a 2 கார்பன் காம்பவுண்ட். ஸோ பேசிக்கலி டீகார்பாக்சிலேஷன் ஆறுது இங்க நீங்க பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த 3 கார்பன்ல இருந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிரெப் சைக்கிளையும் பாத்தீங்கன்னா ஒரு கார்பனா ரிமூவ் பண்ணிட்டே வரும். அந்த பைருவிக் ஆசிட்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது that will get attached to something else and then some other product will produce. அதுலேருந்து வந்து ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் ஹவ் ஏடிபி இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இப்போ இந்த 3 கார்பன்லேருந்து ஒரு கார்பனை ஃபர்ஸ்ட் இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ எப்படி ரிமூவ் பண்ணாங்க, 2 பைருவிக் ஆசிட் பிளஸ் 2 கோஎன்சைம் ஏ பிளஸ் 2 NAD வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் பைருவிக் டீஹைட்ரோஜனேஸ்ங்கிற என்சைமும் மேங்கனீஸும் சேர்ந்து ஒரு கார்பன் டீகார்பாக்சிலேஷன்ல வந்து ஒரு கார்பனை ரிமூவ் பண்ணினா என்ன ஆச்சு, 2 அசிட்டைல் கோஏ ஃபார்ம் ஆகி அப்புறம் 2 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ ஒரு கார்பன் போயிடுது அதுலேருந்து. ஸோ இட் பிகம்ஸ் திஸ் இஸ் பேசிக்லி அசிட்டைல் கோஏ வந்து 2 கார்பன் காம்பவுண்ட். ஓகே, இது நீங்க வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். இது இருந்தாதான் கிரெப் சைக்கிள் உங்களுக்கு புரியும். ஓகே, அதுக்கப்புறம் you have any question? No ma'am. ஓகே, பிளஸ் இதோட என்ன வரும் அப்படின்னா 2NADH plus H plus அப்படிங்கிறது NADH2 தான். H plus H plus எழுதணும். That's basically NADH2. ஓகே, ஆல்ரைட். ஸோ இதுக்கு பேரு தான் இந்த ப்ராசஸ் ஆஃப் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், அதுக்கு பேரு ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். ஆக்சிடேட்டிவ் decarboxylation of pyruvic acid. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் தான் நான் லிங்க் ரியாக்ஷன் நான் சொன்னேன். இப்போ இதை வந்து திஸ் இஸ், அதாவது என்னன்னா இந்த அசிட்டைல் கோஏவை தான் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியல், இது எல்லாமே வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்கிறது. இது மாத்தினதுக்கு அப்புறமா தான் இந்த கிரெப் சைக்கிள் கூட இது என்டர் பண்ணவே முடியும். இந்த அசிட்டைல் கோஏ தான் வில் என்டர் த கிரெப் சைக்கிள். ஓகே, அந்த இந்த பைருவிக் ஆசிடா இட் cannot enter the கிரெப் சைக்கிள். ஸோ இதை வந்து தட் 3 கார்பன்ல வந்து ஒரு கார்பனை எடுத்து இதை வந்து அசிட்டைல் கோஏவா மாற்றி அதுக்கப்புறம் this will get involved in the Krebs cycle and then produce the Krebs cycle produce பண்றது maximum ATP, maximum energy. Okay, so this process of decarboxylation of pyruvic acid in the first step before Krebs cycle தான் வந்து oxidative decarboxylation of pyruvic acid. Okay, இப்போ வந்து where all this is happening, இப்போ நீங்க பாருங்க மைட்டோகாண்ட்ரியா இப்படி இருக்கு. ஓகேவா, இது அவுட்டர் மெம்பரேன். ஓகேவா, இங்க உள்ளுக்குள்ள நிறைய இந்த மாதிரி இருக்கு கிறிஸ்டே இல்லையா, நம்ம படிச்சிருக்கோமே. This is கிறிஸ்டே. ஓகே, இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் வந்து கிறிஸ்டே. This is inner membrane.
இப்போ இது என்னது? மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸுங்கிறது இந்த ஸ்பேஸ் இன் பிட்வீன், அதாவது சம் செமி ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் வாட் எவர் இஸ் பிரசன்ட் இன்சைட் இட்ஸ் ஃபில்டு வித் மேட்ரிக்ஸ் இன் பிட்வீன். அது வந்து டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர்னு நம்ம இப்போ செல் யூனிட் ஆஃப் லைஃப்ல வந்து நம்ம மைட்டோகாண்ட்ரியா பற்றி படிக்கும்போது மைட்டோகாண்ட்ரியா வந்து டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர்னு நம்ம படித்தோம் இல்லையா? இதுக்கு ரெண்டு மெம்பரேன் இருக்கு, வெளியில ஒரு மெம்பரேன், உள்ளுக்குள்ள ஒரு மெம்பரேன். உள்ளுக்குள்ள ஒரு மெம்பரேன் வந்து ஃபோல்டடா இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டிங் வந்து கிறிஸ்டே, அந்த மெம்பரைன் வந்து இன்னர் மெம்பரைன். நெடுப்புற இந்த ரெண்டு மெம்பரைனுக்கும் நெடுப்புற இருக்கிற சென்டர் பார்ட் வந்து மேட்ரிக்ஸ் இஸ் ஃபில்டு வித் மேட்ரிக்ஸ். இப்போ வந்து இந்த போர்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் மெம்பரைனுக்கும் செகண்ட் மெம்பரைனுக்கும் நெடுப்புற இருக்கிறது வந்து இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். ஓகேவா? Are you able to understand, children? Ma'am. Okay. Everybody is there? You are all able to follow? Yes, ma'am. Okay, good. ஸோ இப்போ வந்து இந்த ரியாக்ஷன் எல்லாம் எங்க நடக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, இந்த மேட்ரிக்ஸ்குள்ள இப்போ இந்த பைருவிக் ஆசிடை பிரேக் பண்றது எல்லாமே, இந்த கிரெப் சைக்கிள் எல்லாமே இந்த மேட்ரிக்ஸ்குள்ள நடக்கும். ஓகேவா? அதாவது மேட்ரிக்ஸ்குள்ள என்னென்ன நடக்கும்? ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் நடக்கும். அதுக்கப்புறம் கிரெப் சைக்கிளும் அதுக்குள்ளதான், மேட்ரிக்ஸ்குள்ளதான் நடக்கும். ஓகே, அப்ப வேற என்ன மற்ற இடத்துல வேற என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த வந்து இந்த இன்னர் மெம்பரேன் இருக்கு இல்லையா, இந்த இன்னர் மெம்பரேன்குள்ளதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும். ஸோ அதுல தான் வந்து ஆக்சுவலா வந்து அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு அப்புறம் தான் வந்து ஏடிபிஏ ஃபார்ம் ஆகும். ஸோ இன்னர் மெம்பரேனோட அதாவது அவுட்டர் சைடு அண்ட் இன்னர் சைடு, அதில் தான் வந்து லாட் ஆஃப் அயான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் வில் பி தேர், அந்த கிரேடியன்ட்ல மூவ் ஆகும். ஸோ தட்ஸ் ஹவ் வி வில் see all that. ஓகே, இப்போ so this is it. Okay, now we are going to the Krebs cycle now. So till here you all follow, children? Yes, ma'am. Okay, the Krebs cycle is a tricarboxylic acids cycle அப்படின்னு சொல்லுவாங்க. that is TCA. TCAன்னு சொல்லலாம், citric acid cycleன்னு சொல்லலாம். Sorry, children. Or Krebs cycleன்னு சொல்லலாம். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஏன் சொல்றோங்கிறது நான்